ஸ்கிரிப்ட் டேக்க எப்படி லோட் பண்றோம் அப்படின்றத வச்சு நம்மளால நம்மளோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இப்போ அ இந்த மாரி நான் வெறுமனே ஸ்கிரிப்ட், டேக் ஃபைல் நேம் போடுறேன் வைங்களா, ப்ரௌசர் வந்து HTML பார்சிங் பண்ணிட்டே இருக்கும். எப்ப இந்த லைனுக்கு வருதோ, அப்ப வந்து பார்சிங்க ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த ஸ்கிரிப்ட் டேக்க டவுன்லோட் பண்ணும். இந்த ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு, அப்புறம் அத எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப எங்க விட்டதோ அங்க இருந்து பார்சிங் கன்டின்யூ பண்ணும். இதனால பேஜ் ரெண்டரிங் அண்ட் லோடிங் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடும். இப்போ இதே ஸ்கிரிப்ட் டேக்ல நான் அசிங்க்ன்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, HTML பார்சிங் நடந்துட்டே இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்த உடனே என்ன ஆகும்னா, ஸ்கிரிப்ட் டேக் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து டவுன்லோட் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் டவுன்லோட் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இப்ப வந்து என்ன பண்ணும்னா, எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இமிடியேட்டா. இமிடியேட் எக்ஸிகியூஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப HTML பார்சிங் வந்து கன்டின்யூ ஆகும். இப்ப இந்த மாரி நெறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு அசிங்க் டேக் வச்சு அப்டின்னா, இதுக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து ஒபே ஆவாது. சோ எந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆகி முடியுதோ, அத வந்து ப்ரௌசர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். இதுவே டிஃபர்ன்ற அட்ரிபியூட் போட்டோம் அப்டின்னா என்ன ஆகும்னா, பார்சிங் நடந்துட்டே இருக்கும். பேக்கிரவுண்ட்ல ஸ்கிரிப்ட் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணணும் அது. ஃபுல் பார்சிங் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நெறைய டிஃபர் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்டின்னா, இது எல்லாமே வந்து சேம் ஆர்டர். எந்த ஆர்டர்ல நம்ம அத கோட்ல வச்சிருக்கோமோ, அதே ஆர்டர்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து இங்க ஒபே ஆகும். அசிங் ஸ்கிரிப்ட் மோஸ்ட்டா எங்க யூஸ் பண்ணுவாங்க புரொடக்ஷன் ஆப்ஸ்லான்னு பார்த்தோம்னா, அனலிட்டிக்ஸ் ட்ராக் பண்றதுக்கு அந்த மாரி இடத்துல. ஏன்னா எனக்கு பேஜ் ஈவென்ட்ஸ்லாம் டக்குன்னு வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல வந்துட்டு இமிடியேட்டா அந்த அனலிட்டிக்ஸ் ஸ்கிரிப்ட் டவுன்லோடா எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றதுக்காக அத வந்து அசிங்க் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட மெயின் ஆப் ஃபங்ஷனாலிட்டிலாம் இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து டிஃபர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல வந்து எக்ஸிகியூஷன் ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு லைப்ரரியோட டிபெண்டன்சி வந்து இன்னொரு லைப்ரரி மேல கூட இருக்கலாம். சோ அதனால வந்து ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம்னால அங்க வந்து டிஃபர் யூஸ் பண்ணுவாங்க.